வணக்கம். அம்மா ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிஎஸ்சியில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் யூனிட் 8 ஹிஸ்ட்ரி அண்டு தமிழில் கேட்கப்பட வாய்ப்புள்ள மிக முக்கியமான கேள்விகளை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, பள்ளிகள் ஏராளமாக முதலில் எங்கு அமைக்கப்பட்டது? பள்ளிகள் என்ற சொல், பள்ளி என்பது கல்வி கற்கும் மையங்களை குறிக்கும். இந்த பள்ளி என்ற சொல் முதலாக யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா சமண சமயத்தை சார்ந்தோரால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த பள்ளி என்பதே நம்ம 11th 12th எத்திக்ஸ் அண்டு கல்ச்சர், அறவியலும் பண்பாடும் அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. பள்ளிகள் என்ற சொல்ல முதல்ல பரவலாக பயன்படுத்துது சமண சமயத்தை சார்ந்தோர். சமண சமயத்தை சார்ந்த மாணவர்கள் கல்வி கற்கும் இடம் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன, அதாவது சமண பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. புத்த சமயத்தவர்கள் கல்வி கற்கும் இடங்கள் புத்த விகாரங்கள். புத்த மாணவர்கள் புத்த விகாரங்களில் கல்வி கற்றனர். சமண சமயத்தவர் சமண பள்ளிகளில் கல்வி பயின்றனர் என்ற கூற்று உள்ளது. இந்த பள்ளிகள் ஏராளமாக முதலில் எங்கு அமைக்கப்பட்டதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில், தற்போதைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்போது அமைக்கப்பட்டது. இதில் புத்த விகாரங்களும் இருந்தது, சமண பள்ளிகளும் இருந்தது. பொதுவாக இதை பள்ளிகள்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் கல்வி நிலையங்கள்னு அர்த்தம். அடுத்த கொஷின், சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக எங்கு வருகை தந்தார்? சீன பயணி யுவான் சுவாங் தன்னுடைய படிப்பை இந்தியாவில் இருக்கிற நாலந்தா பல்கலைக்கழகம், அதாவது இப்போ இருக்கிற பீகார் பகுதிகளில் அப்போது அமைந்திருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய சமய கல்வியை சீன பயணி யுவான் சுவாங் படிப்பார். மேற்படிப்புக்காக காஞ்சிபுரத்தில் இருந்த கடிகைக்கு வருகை தருவார். கடிகைனா கல்வி நிலையம்னு சொல்லுவாங்க. ஸோ சீன பயணி யுவான் சுவாங் கூடுதல் படிப்புக்காக காஞ்சிபுரத்தில் இருந்த கடிகைக்கு வருகை புரிந்து இங்கு மேற்கல்வி, அதாவது உயர்கல்வி படிப்பார். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் கவிஞர் காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் 12 திருமுறைகளில் 4, 5, 6வது திருமுறை எழுதிய திருநாவுக்கரசர் அவர்கள் கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் என்ற அப்பர் இந்த வாக்கியத்தை சொல்லியிருப்பார். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கவிஞர் காளிதாசர் சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி, 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என கூறியவர்? இந்தியாவில் புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று. அங்கே பீகார் பகுதிகளில் புத்தகயா, சாஞ்சி அந்த மாதிரி நிறைய புனித தலங்கள் இருந்தது. அதில் அந்த இந்தியாவில் 7 புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று என்று அன்றே கூறியவர் சீன பயணி யுவான் சுவாங் அவர்கள். காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள். காஞ்சி மாநகரம் தொண்டை நாட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும், சேர நாடு வேலமுடைத்ததுன்னு சொல்லுவாங்க, சோழ நாடு சோறுடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்தது, பல்லவ நாடு அல்லது தொண்டை நாடு என்பது பார்த்திங்கன்னா சான்றோர் உடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேர நாடு வேலமுடைத்ததுனா, வேலம்னா யானை, அதிகமான யானைகள் இருக்கிற, யானைகளால் சிறப்படைந்த அந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. யானையால் வளமிக்க நாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சோழ நாடுனா சோறு உடைத்தது, அவர்கள் இந்த நெற்பயிருக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிய நாடுனா முத்துடைத்தது, பாண்டிய நாடு முத்துக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லி நம்ம கடந்த காணொலிகளில் பார்த்துருக்கோம். அது எதனால் சிறப்பு, அது குறித்து கூறும் நூல்கள்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தொண்டை நாடு என்பது சான்றோர் உடைத்தது, பல சான்றோர்கள் பிறந்து வாழ்ந்த சிறப்புக்குரியது தொண்டை நாடு. அது காஞ்சிபுரம் மிக முக்கியமானது. காஞ்சியில் போதி தர்மர், சுமதி, தர்மபாலர், ஜோதிபாலர் போன்றவர்கள்லாம் பிறந்து வாழ்ந்த சிறப்புக்குரிய நகரம் காஞ்சிபுரம். கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது தஞ்சாவூர். கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. கோயில்களின் நகரம் என்று அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர். காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் ராஜசிம்மன், அதாவது 2ஆம் நரசிம்மவர்மன். காஞ்சி கைலாசநாதர் என்ற கைலாசநாதர் கற்கோவிலை கட்டியவர் 2ஆம் நரசிம்மவர்மன் என்ற ராஜசிம்மன். எந்த பௌத்த துறவி தனது இறுதி காலத்தை காஞ்சியில் கழித்தார்? 50 காப்பியங்களில் இரட்டை காப்பியங்களான மணிமேகலை. அந்த மணிமேகலை என்பவர் ஒரு பௌத்த துறவி, பௌத்த பெண் துறவி. அவங்க தான் தன்னுடைய இறுதி காலத்தை காஞ்சிபுரத்தில் கழிப்பார்.
ஏரிகளின் மாவட்டம். காஞ்சிபுரத்தில் வந்து அன்றைய காலகட்டத்திலேருந்து பல்வேறு ஏரிகள் வந்து தோண்டப்பட்டு அது வந்து நீர் மேலாண்மைக்கு பெயர் பெற்ற ஒரு பகுதியாக விளங்கியது. நமக்கு சொல்லுவாங்க, சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரம் மாவட்டமும் மற்றும் கரிகாலன் அவர்களால் கட்டப்பட்ட அந்த கல்லணையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு சான்றாக இருந்திருக்கும். இங்கே இந்த பகுதிகளில் காஞ்சிபுரம் பகுதியில் ஏராளமான ஏரிகள் வெட்டப்பட்டு வேளாண்மை வந்து செழிப்புற வழிவகுத்திருப்பாங்க. அதனால் இது வந்து காஞ்சிபுரம் இன்றும் ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு கேட்டால் அது காஞ்சிபுரத்தை தான் குறிக்கும். அடுத்த கேள்வி, இந்த 3 நகரங்கள் கொடுத்தாங்க. ஏற்கனவே நம்ம பூம்புகார் பார்த்துருக்கோம். பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினம், மதுரை அப்படிங்கிற நகரம், காஞ்சி, இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த பூம்புகார் எதற்கு சிறப்புனா, பூம்புகார் வந்து துறைமுகப்பட்டினம், துறைமுகத்திற்கு பெயர் பெற்றது. அங்கிருந்த பூம்புகார் துறைமுகம் வந்து சங்க காலத்திலே மிகவும் சிறப்புற்று விளங்கிய ஒரு துறைமுக நகரம் பூம்புகார். ஸோ பூம்புகார் துறைமுக நகரம். மதுரைனா வணிக நகரம். ஏன்னா மதுரையில் வந்து நாலங்காடி, அல்லங்காடி என்ற சந்தைகள் இருந்திருக்கும். இரவிலும் செயல்படும் சந்தைனா அல்லங்காடி, பகலில் செயல்படும் சந்தைனா நாலங்காடி என்று இரவு பகல் பாராது மதுரையில் வந்து சிறப்பான வணிகம் நடைபெற்றது. அதனால் மதுரை வந்து வணிக நகரம் என்று அழைக்கப்படும். காஞ்சி வந்து கல்வி நகரம். இங்கே ஏராளமான கல்வி கற்கும் நிலையங்கள், அதாவது கடிகைகள் அப்படின்னு சொல்லி நிறைய இருந்தது. அதனால் அது கல்வி நகரம். பூம்புகார் துறைமுக நகரம், மதுரை வணிக நகரம், காஞ்சி நமக்கு தெரியும் கல்வி நகரம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சிறப்புக்குரியது. ஸோ அந்த காஞ்சிபுரம் குறித்த கேள்வி வந்து கட்டாயமாக ஒன்று வர எக்ஸாமில் வரும். ஏன்னா அந்த காஞ்சிபுரம் வந்து நிறைய இலக்கியங்களில் வந்து இதோட சிறப்பை வந்து கூறியிருப்பாங்க. நன்றி.